கர்த்தரின் பரிசுநாமத்துக்கு சூத்திரம். பெரும்பாலுள்ள ஸ்திரீ சுகம் அடைதல். உண்மை கதை. இயேசு திரளான கூட்டங்களில் போயிட்டுருக்கும்போது அந்த இடத்துல இந்த உடம்பு முடியாத ஒரு ஸ்திரீ இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 18 வருஷமாக பெரும்பாலுள்ள ஸ்திரீயாக இருக்காங்க. அவங்க எவ்வளோ செலவு பண்ணியும் நிறைய வைத்தியர்கள் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளெல்லாம் செலவழித்து ஆகிலும் குணமடையாமல் வருத்தத்தோடு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் வருத்தப்படுகிற போதே இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சுத்தமாவேன் என்று சொல்லி கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய அந்த உதிர்ப்போக்கு நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியமடைந்ததை அவள் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிடம் வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனங்களுக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீசர் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருங்கி கொண்டிருக்கிறதே நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படி அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவர் பயந்து நடுங்கி அவர் முன்பே வந்து விழுந்து உண்மையெல்லாம் சொன்னாள். அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோடு போ. இனிமே உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு என்றார். இந்த வார்த்தைக்காக சோத்திரம். அவர் மேலே நம்பிக்கை, அவர் வஸ்திரத்தை தொட்டால் போதும் நான் சுகமடைவேன்ற ஒரு நம்பிக்கை விசுவாசம் அவளுக்குள்ளே இருந்ததுனால தொட்ட உடனே அவள் பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொண்டாள்னு பார்க்குறோம். அதே மாதிரி நாமும் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கும்போது நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவர் தீர்க்க வல்லவராக இருப்பார் என்று நாம் விசுவசிக்கிறோம். அதன்படி நாம் செய்வோமாக. ஆண்டவருடைய நன்மையை நாம் பெற்றுக்கொண்டு வாழ்வோமாக. ஆமென். சோத்திரம். நன்றி.